كبيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அற்புதமான இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்புகளை முடித்து அதற்கு மறுதினமே மகிழ்ச்சியாக குடும்பத்தாரோடு புத்தாடைகளை உடுத்தி விரும்பிய உணவுகளை உண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஈதுல் ஃபித்ரை நம்மீது கடமையாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்றதை விட அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு கடமையாக்கியிருக்கிறான். நீங்க சந்தோஷமா தான் இருக்கணுங்கிறான், அல்லாஹ் மகிழ்ச்சியா தான் இருக்கணுங்கிறான், கவலை என்பது இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். உடுக்கக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவுகள் வரைக்கும் நீங்கள் விரும்பியவைகளை ஹலாலுக்கு உட்பட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த மகிழ்ச்சியை எல்லா காலத்திலும் வெறுமனே மகிழ்ச்சி இல்லாமல் தொழுகையோடும் வணக்கங்களோடும் இபாதத்திலும் கலந்த மகிழ்ச்சியாக அல்லாஹ் நமது ஹயாத்து முழுவதுமாக அல்லாஹ் ஆக்கியது செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்கிறார். ஒரு முஃமினிடத்தில் என்ன பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும், அந்த பண்புகள் இருந்தால் அவர் அழகிய முஃமின். அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக பெருமானார் சொன்னார்கள், ஏன்னு சொன்னால் இந்த உரை என்பது சுருக்கமான உரை, ரொம்ப விரிவாக போக முடியாது, சுருக்கமான உரை. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், முதலில் ஒரு மனிதன் அழகாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அஹ்சனுல் கலாம், அவருடைய பேச்சு முதலில் அழகானதாக இருக்க வேண்டும். அந்த பேச்சு பிறரை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். பிறருடைய சந்தோஷத்தோடு இந்த கல்வோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் அவர்கள் இந்த நற்குணத்திற்காகவே நற்குணத்தின் மீதே படைக்கப்பட்டவர்கள் அல்ல. லஹயா சுலூத்தின் அதீம் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். பெருமானாருக்கு ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான பட்டத்தை கொடுக்கிறார். எப்போதும் பெருமானார் அவர்கள் தவறாக பேச மாட்டார்கள், இழிவாக பேச மாட்டார்கள், நல்லதையே பேசுவார்கள். தீமை என்று சொன்னால் மூலமாகி சென்று விடுவார்கள். இந்த நற்குணத்தின் மீதே நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அந்த நற்குணம் இந்த முஃமின்களிடத்திலே எத்தனை நபர்களிடத்திலே இருக்கின்றது என்பதை நாம் சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரும்பியவர்களுக்கு நீங்கள் அதிகமாக உணவளிப்பவர்கள். முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் நீங்கள் அதிகமாக உணவளிங்கள். யாரும் யாருக்காக வேண்டிய அல்ல, பெயருக்காக வேண்டிய அல்ல, புகழுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வயுத்இமுன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. உங்களுக்கு எந்த பார்வையில் அந்த பின்புலங்களில் எவருக்கு கொடுத்தால் சிறப்பு என்று தெரிகின்றதோ அவருக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை கொடுப்பார். இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது மிக சுருக்கமானது. மரணத்தை நேசிப்பவர் ஒரு முஃமின் என்பவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நாங்கள் கலிமா சொல்லினோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா சொல்லியவர்களுக்கு மரணம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்தேறியும். அந்த மரணத்தின் மீது யார் நம்பிக்கை கொண்டிருப்பார்களோ அவர் முஃமின். மரணத்தை நேசிக்காதோ முஃமின் அல்ல. அப்படின்னு என்ன நினைச்ச கூடாது. என்னங்க, நாங்க எங்களுக்கு மனைவி மக்கள் இல்லையா, குடும்பம் இல்லையா, வியாபாரம் இல்லையா, அப்ப நாங்க 24 மணி நேரம் மரணத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியதற்கு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட ஒரு நாளைக்கு நான் 70 முறை மௌத்தை பற்றி நான் நினைக்கின்றேன். என்னங்க, ஒரு முறை 2 முறை இல்ல, 70 முறை நான் நினைக்கின்றேன். அந்த நினைப்பின் காரணமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைச்சத்தை மென்மேலும் எனக்கு அதிகப்படுத்துகின்றான். இவங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி கூட வாழுமா தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்வோம் என்பதை நிச்சயமாக இந்த நற்குணம் என்பது நமக்கு தீர்மானிக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். இந்த அநியாயம் செய்யாதீர்கள் என்ற வார்த்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதாவது பெரிய அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயம் என்று நாம் நினைக்கிறோம். சர்வசாதாரணமாக ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்து, செய்யக்கூடிய செயல்களில் இருந்து, ஒரு முதுகுக்கு பின்னால் பேசுவதிலிருந்து எல்லாம் அநியாயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவிலே சஹாபா பெருமக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு எனக்கு 2 நபர்களை அல்லாஹ் காண்பித்தார். 2 மனிதர்களை அல்லாஹ் எனக்கு காண்பித்தார். 2 பேரும் எப்படி தெரியுமா இருந்தாங்க? அல்லாஹ்விற்கு முன்னால்
சொன்னார். ஒரு அடியான் சொல்வான், ரப்பே இந்த உலக வாழ்க்கையை நான் வாழும் காலமெல்லாம் இந்த அடியான் உன்னுடைய அடியான் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், இந்த அநியாயத்திற்கு பகரமாக எனக்கு நீ எதையாவது பெற்றுக்கொள், பொருளாதாரத்தை பெற்றுக்கொள், பொருளிலே மோசடி செய்து விட்டார் அப்படி என்று பெற்றுக்கொள்வோமே, எனக்கு பொருளாதாரத்தை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதன் முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியானுக்கு நீ துரோகம் செய்து விட்டாய், இந்த சகோதரனுக்கு துரோகம் செய்து விட்டாய், இங்கு பொருள் எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ்ட்ட போய் காசு பணம் என்று பேச முடியுமா? பொருளை கொடுக்க முடியுமா? அப்ப கொடுக்க முடியாது. அப்பொழுது இந்த அடியான் சொல்லுகிறான், யாருங்க அநியாயத்தால் பாதிக்கப்பட்டார் பாருங்க, அவர் சொல்றாராம், அப்படி பொருளை கொடுக்க முடியல அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர்கிட்ட மட்டும் கொடுத்துரு. என்னங்க என்ன சொன்னாரா? என்னுடைய பாவம் செஞ்சிருப்பேன் இல்லையா, இந்த பாவத்தை அந்த அடியானுக்கு கொடுத்துரு. இதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் நின்று அழுதவர்களாக அவர்களுடைய உரையை அழுது தொடங்கினார். இந்த பேசிட்டே இருக்கும்போது பெருமானார் அழுதுட்டாங்க. என்ன தௌபா பார்த்தீங்களா? ஒவ்வொரு அடியானும் நாளை யாரிடத்திலாவது இந்த பாவத்தை சுமப்பவர்கள் யாராவது இருக்க மாட்டார்களா? என்னுடைய பாவத்தை சுமப்பவர்கள் யாராவது இருக்க மாட்டார்களா? என்னுடைய சுமையை சுமப்பவர்கள் யாராவது இருக்க மாட்டார்களா என்று இந்த அடியான் புலம்புவானா? இப்படி இந்த அடியான் சொல்லுவானா, பொருளை கொடுக்கலையா என் பாவத்தை சுமக்க சொல்றப்பே அல்லாஹ் பாப்பான். அப்ப அடியான் சொல்லுவானா, நானே உலகத்துல பாவம் செஞ்சு ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன், நரகத்தை பார்க்கின்றேன், ஜுவாலைகளை பார்க்கின்றேன், கபருடைய வேதனைகளை பார்க்கின்றேன், ரப்பே என்னால் முடியாது, என்னால் முடியாது. இவன் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்குள்ளாகவே அந்த அநியாயத்தால் பாதிக்கப்பட்டான் இல்லையா, அவனை அல்லாஹ்வுக்குள்ளாக சொல்லுவானாம், அடியானே கொஞ்சம் மேலே ஊற்றுப்பார், கொஞ்சம் மேலே உயர்ந்து பாரு என்று தன்னுடைய தலையை தூக்கியவன் அல்லாஹ் சொல்லுவானாம். இந்த அடியான் பாப்பானா, யார் அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவர் பாவத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னார்ல, அவர் பார்க்கிறாரு, மேலே பார்த்தா உள்ளே எப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், தங்கத்தால், வெள்ளியால், மரகத்தால், வைரத்தால் ஆகப்பட்ட சொர்க்கங்கள், உள்ளே இருக்கக்கூடிய சொர்க்கங்கள், கண்ணாடி சொர்க்கங்கள் வெளியே தெரிகிறது. இவர் கேட்கிறார், யா அல்லாஹ் இது யாருக்கு? நபிமார்களுக்கா, சஹாபா பெருமக்களுக்கா, இது யார் இறையேசர்களுக்கா, இது யாருக்கு? சித்திகீகளுக்கா, சுஹதாக்களுக்கா, ஷஹீதுகளுக்கா? இந்த அடுக்கடுக்காக கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவாராம், இல்லை இதற்கு விலையை, சரியான விலையை யார் கொடுத்து வாங்குவார்களோ அவருக்கு இந்த சொத்து. என்னங்க, யார் சரியான விலையை அல்லாஹ்விடத்திலே வியாபாரத்தை பேசுவார்களோ அவர்களுக்கு இந்த சொர்க்கம். அப்ப அந்த அடியான் கேட்பானாம், சொர்க்கத்தை விலை பேசக்கூடிய அளவிற்கு யாரும் தகுதி இல்லை, நானும் தகுதி இல்லை என்று இவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே அந்த தகுதி உனக்கு இருக்கின்றது. இப்ப பாருங்க, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே விலை பேசக்கூடிய தகுதி உனக்கும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அடியான் விடுவானாம், ரப்பே என்ன தகுதி என்று சொல், நான் அதை பெற்றுக் கொள்கிறேன் உன்னிடத்திலே. அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அடியான் மீது குற்றம் சுமத்தினாயல்லவா, இந்த அடியான் உனக்கு அநியாயம் செய்யலாம் இல்லையா, ஒரே ஒரு விஷயம் தான், அதனுடைய விலை என்ன தெரியுமா? மன்னிப்பு. என்னங்க, தௌபத்துன். அந்த மன்னிப்பை நீ இந்த அடியானுக்கு வழங்கினால் அதுதான் சுவனத்தினுடைய விலை என்பதாக அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய உண்மைகள் எப்படிப்பட்ட நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநியாயம் என்பது எப்படிப்பட்ட நிலைகள் தெரியுமா? இது யாரையாவது உண்மைகளை உலக மக்களை பார்க்கலைங்க, சகோதரத்துவத்துடைய மேம்பாட்டை பற்றி மார்க்கம் சொல்லுகின்றது, இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்று பலஸ்தீனிலே எப்படிப்பட்ட மக்கள், நாதாவியுடைய மக்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் அதை நாம் பார்க்கும் பொழுது எங்களால் நிம்மதியாக சகலுடைய உணவை உட்கொள்ள முடியும். இஃப்தாருடைய நேரத்தில் எங்களால் வண்ண வண்ண உணவுகள் இருக்கிறார், சாப்பிட முடியவில்லை. ஏன் தெரியுமா? காய்ந்து போன ரொட்டிகள், பேரிச்சம்பழத்தினுடைய துண்டுகள் இல்லாமல் அவர்களுடைய ஈமான் குறையாமல் நோன்பு வைக்கின்றார்களே. எங்களுக்கு அல்லாஹ் பலஸ்தீனை ஒரு முன்னுதாரணமாக பாடமாக காண்பிக்கின்றார். சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அல்லாஹ் பலஸ்தீனுக்கு முன்னால் அல்லாஹ் வைக்கின்றார், சாட்சியாக வைக்கின்றார். அங்கு ஷஹீதான ஆண்கள், ஷஹீதான பெண்கள், ஷஹீதான குழந்தைகள் அத்தனை அவர்களும் வாழக்கூடிய துணியாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சாட்சிகள். அதிலிருந்து என்ன பார்க்கிறோம்? துக்கம் விசாரிக்கிறோம். அன்பிற்குரிய நமக்கு தெரிஞ்சதெல்லாம் துக்கம். இப்படி மௌத்தா போயிட்டாங்களா, இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்களா, அல்லாஹ் பாதுகாக்கணுமே, அல்லாஹ் பாதுகாக்கணுமே, அதோட வார்த்தைகள் முடிந்து விடுகின்றதே. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கின்றதா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எப்படி எல்லாம் இன்று சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அந்த சிறு நகரம் தான், சிறு இடம் தான், ஆனால் அஞ்சக்கூடிய வகையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானா இல்லையா? நீங்க உங்களுக்கு பலசாலிகள் எவ்வளவு பேர் நீங்க போய் மோதலாம், ஆனால் ஒரு சிறிய இடத்திலே ஒரு வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து பெரிய பெரிய அரசுகள் பயப்படுகிறது என்று
ஈமானுடைய வழிகள். அன்புக்குரியவர்களே, ஈமானுடைய வழிகள் எப்படியெல்லாம் அவருடைய சூழ்ச்சிகள் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு மத்தியிலே, இஸ்ரேலுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே உள்ள அமைச்சர்கள் நாம் எப்படி பேசுகின்றார்கள். ரமலானுடைய காலம் வந்துவிட்டது, ரமலானுடைய காலம் வந்துவிட்டது, அவர்களை நாம் அடிப்பதற்கு சரியான நேரம். ஏன் தெரியுமா? சகஜ சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு உணவு இல்லை. இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்கு உணவு இல்லை. பஞ்சத்தில் இருக்கின்றார்கள், பலவீனமாக இருக்கின்றார்கள், சோர்வடைந்து இருக்கின்றார்கள். இதுதான் நமக்கு தக்க சமயம். அடித்தால் செத்து விடுவார்கள். ஒரு முஸ்லீம் பாருங்க, ஒரு முஸ்லீம் உலகத்தில் ஒரு முஸ்லீம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் இங்கே வலிக்கும். என்னங்க, முஸ்லீம்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு வலிக்கும். ஆனால் அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பாதுகாப்பாங்க. உலக மக்களுக்கு நாம் துவா செய்வோம், சகோதரத்துவத்திற்கு நாம் துவா செய்வோம். எல்லாம் முக்கியம்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழும், இந்தியாவில் வாழும், இந்தியாவுடைய நிலை எப்படியெல்லாம் போகின்றது, எப்படியெல்லாம் காலம் மாறுகிறது என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு பலம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய வெற்றி ஒற்றுமையில் இருக்கின்றது. பிரிந்தால் உள்ளே இருந்து அடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இது இங்கே நினைச்சாங்க எங்கேயோ இந்தியாவில் நடக்குது, எங்கேயோ நடக்குது அல்ல. நமது சிறிய மகளாவாக இருந்தாலும் ஒற்றுமையுடைய பலம் குறைந்தால் மூன்றாவதால் உள்ளே உழைத்து தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு எவ்வளவோ மாற்றத்திற்குண்டான வளர்ச்சிகள், தீனுக்குண்டான வளர்ச்சிகள், சமூகத்திற்குண்டான வளர்ச்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் அதையெல்லாம் இந்த பெருநாளுடைய தினத்திலே ஒற்றுமையுடைய கயிற்றை பற்றி பிடித்து வாழக்கூடிய என்பதாக அல்லாஹ் நம் அனைவரை மாற்றி அருள்வாராக. வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாம் சரி செஞ்சீங்க, சப்த சரி செஞ்சீங்க. உதவின்னு சொல்லப்படுகிறது. மேல பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேச குறைச்சிங்கன்னா சொல்றது கிடையாது. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை வாஜிபான இந்த 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீர்களை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று நினைவு செய்து கொள்ள வேண்டும். ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை வாஜிபான இந்த 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீர்களை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று நினைவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவது தக்பீருக்கு பிறகு முதலாவது தக்பீரிலே சனா ஓதியதற்கு பிறகு அதிகப்படியான 3 தக்பீர்கள் சொல்லப்படும். முதலாவது தக்பீர் சொல்லும் பொழுது 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டாமல் கீழே தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்பீர் சொல்லும் பொழுதும் 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டாமல் தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது தக்பீர் சொல்லும் பொழுது 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டிக் கொள்ள வேண்டும். பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூராவோடு முதல் ரக்காத் பூர்த்தியாக்கப்படும். பிறகு இரண்டாவது ரக்காத்திலும் வடமை போல் சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓதியதற்கு பிறகு ருக்கூவிற்கு செல்வதற்கு முன்பதாக அதிகப்படியான 3 தக்பீர்கள் சொல்லப்படும். முதலாவது தக்பீர் சொல்லும் பொழுது 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டாமல் தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்பீர் சொல்லும் பொழுதும் 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டாமல் தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது தக்பீர் சொல்லும் பொழுதும் 2 கைகளை காதுகள் வரை உயர்த்தி கட்டாமல் தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். நான்காவது தக்பீர் சொல்லும் பொழுது ருக்கூவிற்கு செல்ல வேண்டும். வடமை போல் அத்தஹியாத்தோடு சலாம் கொடுத்து தொழுகை முடிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இருக்காங்க?
வைக்கலாமா? பின்னாடி ஒரு சவுண்ட் கொடுங்களேன். இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? பசங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. தக்பீர் கட்டலாமா? எல்லாம் வந்தாங்களா? கொஞ்சம் பின்னாடி சவுண்ட் கொடுங்களேன். வைக்கலாமா? Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر.
سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله الله أكبر السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الحمد لله المنعم المحسن الديان للفضل والجود والإحسان للكرم والمغفرة والامتنان الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل حين شرع الكفر في البلدان صلى الله عليه وعلى آله وأصحابه قال مع الخطايا تعاقب المفان الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد أما بعد فاعلموا أن يومكم هذا يوم عيد لله عليكم فيه عبائد الإحسان ورجاء إليه الدرجات والعفو والغفران الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد وقد قال رسول الله صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد وقال رسول الله صلى الله عليه وسلم فإذا كان يوم عيدهم يعني يوم فطرهم قال ملائكته فقال يا ملائكتي ما جزاء أجير وفى عمله قالوا ربنا جزاؤه أن يوفى أجره قال ملائكتي أبيدي ولمعي قضوا فريضتي عليهم ثم خرجوا يعجون إلى الدعاء وعزتي وجلالي وكرمي وعلوي وارتفاع مكاني لو جيبتهم فيقول ارجعوا قد غفرت لكم وبدلت سيئاتكم حسنات قال فيرجعون مغفورا لهم الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد وهذا الذي ذكر في ذلك اليوم قال فضله وأما أحكامه من صدقة الفطر والصلاة والخطبة قد كتبناها في الخطبة التي قبله نعم بقيت المسألتان فنذكرهما الآن الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الأول قال عليه الصلاة والسلام من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر الثانية كان النبي صلى الله عليه وسلم يكبر بين ضعاف الخطبة يكثر التكبير في خطبة العيدين الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد أعوذ بالله من الشيطان الرجيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم والرؤوف الرحيم ورب حليم الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأكثرهم حياء عثمان والله علي فاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنهم والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وحسن رسول الله وحسن رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة الله له باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبه أحبهم ومن أبغضهم فببغضه أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم والسلطان لله في الأرض إنها سلطان الله في الأرض ينهاهم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم بارك لنا في هذه شهر رمضان الكريم يا ذا الجلال والاكرام. اللهم بارك لنا في هذه اليوم عيد الفطر يا ذا الجلال والإكرام. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا الله الرحمن பாவங்கள் அனைத்தையும் என்னுடைய தந்திரவாயாக யாரா என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய உச்சரங்கள், உற்சாக உறவுகள், சகோதரர்கள், நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள் அனைவருடைய பாவங்கள் யாரா என்னுடைய தந்திரவாயாக யாரா எங்களுக்கு காலம் சென்ற மூதாதையர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், இந்த மகல்லாவை சார்ந்தவர்கள் அனைவருடைய பாவங்களை யாரா என்னுடைய தந்திரவாயாக காலத்திலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய சிறு குறைகளை தந்தருவாயாக. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்புகளை கபூல் செய்து தந்தருவாயாக. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய சகோதரிய நேரங்களை எங்களுக்கு கபூல் செய்து தந்தருவாயாக. நாங்கள் செய்திருக்கக்கூடிய வணக்கங்களையும் விவாதங்களையும் முழுமையாக கபூல் செய்து தந்தருவாயாக. அதனுடைய பலனாக அனைவருக்கும் பலத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அனைவருக்கும் ஆகி தந்தருவாயாக. எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நல்லவர்களிலே மேலும் தந்தருவாயாக.
தீன் இஸ்லாமிலே நாங்கள் முழுமையாக நிலைத்து நின்று யாரா இன்று நாங்கள் இறுதி வரை வணங்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய புரிவாயாக யாரா திருவிழாமான சோதனைகளை இருக்கும் குழப்பங்களை இருக்கும் யாரா பாதுகாப்பு தந்தருவாயாக யாரா எங்களுடைய உள்ளங்களுக்கு மன அமைதியை தந்தருவாயாக யாரா எங்களுடைய உள்ளங்களுக்கு மன அமைதியை தந்தருவாயாக யாரா உங்களுடைய குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையின் மூலமாகவும் யாரா எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்வை யாரா முழுமையாக எங்களுக்கு தந்தருவாயாக யாரா அதன்படி நாங்கள் வாழக்கூடிய மக்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கிய அருள்புரிவாயாக யாரா ரஹ்மானே திடீர் மரணங்களை விட்டும் திடீர் சோதனைகளை விட்டும் வாகன விபத்துக்களை விட்டும் யாரா இந்த மக்களை பாதுகாப்பு தந்தருவாயாக யாரா ரஹ்மானே முஃமின்கள் எல்லாம் உலகத்திலே யார் யாரெல்லாம் சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றார்கள் யாரா இந்த மக்களுக்கு நிம்மதியானதாகத்தான் வாழ்வை முழுமையாக தந்தருவாயாக யாரா பலஸ்தீனுடைய மக்களுக்கு வெற்றியை தந்தருவாயாக பலஸ்தீனுடைய மக்களின் மீது கருணை காட்டுவாயாக பலஸ்தீனுடைய மக்களிடையே ஒற்றுமையை தந்தருவாயாக பலஸ்தீனுடைய மக்களுக்கு பலத்தை தந்தருவாயாக பலஸ்தீனுடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்தருவாயாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு யாரா சுமதாக்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சூழத்திலே யாரா அவர்களுக்கு வாஜிபாக ஆக்கி தந்தருவாயாக யாரா மக்களுடைய ஈமானை போன்று அது சிறிதளவு ஈமானாவது எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் யாரா சிறப்பமாக தந்தருவாயாக யாரா ஒற்றுமையுடைய கைக்கு அவர்கள் பிடித்து வாழ்கின்றார்கள் ரஹ்மானே எங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளும் பிளவுகளும் மனக்கசப்புகளும் சஞ்சலங்களோடு வாழ்கின்றோம் ரஹ்மானே சிறிது இடம்தான் இருக்கின்ற ரஹ்மானே நெருங்கி வருவதற்கு நம்முடைய இந்த சகோதரத்துவத்தை யாரா ஒற்றை கையிலே பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவாயாக எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய மன நோய்களை யாரா பாதுகாப்பு தந்தருவாயாக மன நோய்களை பாதுகாப்பு தந்தருவாயாக எவ்வளவுதான் சிரமங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் எவ்வளவுதான் மன உளைச்சல்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் யாரா சகோதரன் என்ற ஒரு உணர்வோடு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக நாங்கள் எல்லாம் ஒற்றுமையான முஃமின்கள் இன்னவர் முஸ்லிமீன் அவர் முஸ்லிமாத் என்று சொல்கின்றாயே ஒற்றுமையான ஆண்கள் ஒற்றுமையான பெண்கள் என்று சொல்கின்றாயே அந்த கூட்டத்தாரோடு எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்புரிவாயாக யாரா எங்களுடைய மகண்டாவாசிலிருந்து எல்லா விதமான நிரப்பமான வாழ்க்கையை தந்தருவாயாக நிரப்பமான கூலியை தந்தருவாயாக யாரா சோதனைகளை பாதுகாப்பு தந்தருவாயாக எங்களுடைய மகண்டாவாசிகள் ஐங்கால கொள்கைகளை ஈமானின் சராமத்தோடு தொடர்புடைய மக்களாக அருள்புரிவாயாக எங்களுடைய மகண்டாவாசிகளுடைய உள்ளங்களிலே யாரா உன்னை பற்றியும் உன்னுடைய ஹபீபான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி யாரா அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து எங்களுடைய பள்ளிவாசல்களை நிரப்பமானதாக ஆக்கி தந்தருவாயாக எங்களுடைய மகண்டாவாசிகளுக்கு எல்லா விதத்திலும் வரக்கத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவாயாக யாரா எங்களுடைய பாவங்களை விளைவித்து தந்தருவாயாக உலக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய நசீபை ஏற்படுத்தி தந்தருவாயாக யாரா நாங்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே யாரா ஒற்றுமையோடும் பன்முக தன்மையோடும் வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்புரிவாயாக யாரா முஸ்லிம்களால் யாருக்கும் தொல்லைகள் தராமல் நாமங்களால் கரங்களால் சொற்களால் செயல்களால் எதற்கும் நாங்கள் பிறருக்கு தீர்வு விளைக்காமல் சகோதரத்துவத்தோடு நாங்கள் மனம் பொருந்தியவர்களாக அந்த மக்களோடு மக்களாக வாழக்கூடிய நசீபை யாரா எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக யாரா எங்களின் மூலமாக எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை தந்தருவாயாக நேரான வழியை தந்தருவாயாக யாரா இந்த இந்திய நாட்டிலே எல்லோரும் அவரவர்களுடைய மதங்களுக்கு உட்பட்டவாறு அவரவர்களுடைய சௌகரியத்திற்கு உட்பட்டவாறு வாழக்கூடிய நசீபை ஏற்படுத்தி தந்தருவாயாக இந்திய தேசத்திலே யாரெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சிகளை கையாள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக பிறருக்கு தென்படுகின்றார்களோ யாரா அனைவர்களையும் அனைவருடைய கரங்களையும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களையும் யாரா எங்களையும் இந்த மக்களையும் பாதுகாப்பு தந்தருவாயாக யாரா ஒற்றுமையாக பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த தேசத்தை யாரெல்லாம் சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு யாரா தக்க பாடத்தை எல்லாரையும் அந்த மக்களுக்கு தந்தருவாயாக எல்லா விதமான செயல்களையும் நடவடிக்கைகளுக்கு தந்தருவாயாக யாரா இதையெல்லாம் உள்ளங்களிலே ஆஜத்துகளாக வைத்திருக்கின்றோமோ எங்களுடைய ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருவாயாக யாரா இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பு தந்தருவாயாக
ஈமானுடைய பலத்தையும் ஈமானுடைய தைரியத்தையும் தொழுகையின் மூலமாக உன்னுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக எல்லா மக்களையும் மாற்றி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய யா அல்லாஹ் சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை யாரெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே நிலையான ஈமானோடும் இந்த தேசத்தை பாதுகாப்பவர்களும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் தான் என்ற நிலைப்பாட்டை அவர்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஆழமாக பதிந்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வார்த்தையை கபூல் செய்து தந்துடுவாயாக. ஏழை எளியோருடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் நிம்மதியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுடைய குறைகளை நீக்கி தந்துடுவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை அடைப்பதற்கு யா அல்லாஹ் நீயே போதுமானவனாக இருக்கின்றாய். எல்லோருடைய வீடுகளிலும் வறுமை விட்டு பாதுகாப்பு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் சுகமான வாழ்வை எங்களுக்கு தந்துடுவாயாக. ரஹ்மானே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் ரஹ்மானே. இந்த மகிழ்ச்சியை எல்லா மக்களும் சகோதரத்துவத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய நசீபை ஏற்படுத்தி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் கடைசியுடைய மக்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகளை தந்துடுவாயாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அவங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் கபர் ஜியாரத் நடைபெறும் ஜமாத்தார்கள் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.